ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் புத்த சமயம் அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ புத்த சமயம் ஒரு பௌத்த சமயம் ரெண்டுமே எனக்கு வந்துட்டு ஒன்று தான். ஸோ அப்போ நம்ம வேத காலம் படிக்கிறோம் இல்லைங்களா? ஆரியன்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வேத காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ அந்த வேத காலத்துடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்கள் வந்துட்டு கொஞ்சம் லிபரலான, கொஞ்சம் ஈஸியான, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இல்லாத ரிலீஜியன தேடி மக்கள் வந்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நிறைய ரிலீஜியன்ஸ் எனக்கு உருவாக ஆரம்பிச்சுச்சு. ஸோ அந்த உருவான மதங்கள்ல 2 மதங்களான சமண மதமும், புத்த மதமும் மக்கள்கிட்ட ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதா வந்து படிக்கிறோம். ஸோ அதுல ப்ரீவியஸ் கிளாஸ்ல சமண சமயம் பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல புத்த சமயம் பத்தி படிக்க போறோம். அப்ப சமண சமயம், புத்த சமயம் 2மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா, காம்ப்ளெக்ஸா இல்லாம லைக் கம்பேரிட்டிவ்லி பிராமண மதத்த விட கொஞ்சம் ரிஜிடா இல்லாம கொஞ்சம் எனக்கு லிபரலா எனக்கு இருந்தது தான் இல்லைங்களா? சமண மதம் உருவானதுக்கு அப்புறமாகத்தான் எனக்கு புத்த மதம் உருவாயிருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து 2 மதங்களுமே எனக்கு கான்டெம்பரரியாக சமகாலமாக எனக்கு வந்துட்டு இருந்திருக்கும். அப்போ கௌதம புத்தா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம். பௌத்த மதத்தை நிறுவியராக யாரை பார்க்குறோம்னா கௌதம புத்தரை பார்க்குறோம். ஜெயினிசம்ல யாரை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிஷபதேவரை பார்த்தோம். பட் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு மகாவீரர், வர்த்தமான மகாவீரர்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ இங்க புத்தர், அந்த கௌதம புத்தருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சித்தார்த்தர் அப்படிங்கிறது தான். லைக் Mahavira, he was also a Kshatriya prince belonging to the ruling Sakya clan. இல்லைங்களா? ஸோ அந்த வர்த்தமான மகாவீரரும், அந்த பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ராஸ் அப்படிங்கிற 4 ஹையரார்ச்சி படிச்சிருப்போம். அதுல சத்ரியா பிரின்ஸ் தான் எனக்கு யாரு? மகாவீரர். தி சேம் கௌதம புத்தரும் எனக்கு யாரு தான்? சத்ரியா பிரின்ஸ் தான். ஸோ புத்தர் பார்த்தீங்கன்னா பிலாங்கிங் டு சாக்கியா கிளான், சாக்கிய குலம் அப்படிங்கிற ஒரு குலத்தை சார்ந்தவராகவும் எனக்கு யாரை பார்க்குறாங்க? கௌதம புத்தரை சொல்றாங்க. சரிங்களா? அதனாலேயே இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாக்கிய முனி அப்படிங்கிற பெயருமே உண்டு. இல்லைங்களா? ஸோ முனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு துறவி, முற்றும் துறந்தவர் என்று அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அப்போ சாக்கியா அப்படிங்கிற அந்த ஒரு வம்சத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால ஹி வாஸ் கால்ட் அஸ் சாக்கிய முனி அப்படின்னும் கௌதம புத்தரை சொல்லுவாங்க. when Siddhartha was only 7 days old, his mother died. இல்லைங்களா? ஸோ இவர் பிறந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 7 நாள் குழந்தையா இருக்கும்போது இவங்களுடைய அம்மா இறந்துடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுடைய சிற்றன்னை, ஸ்டெப் மதரான கௌதமி அப்படிங்கிறவங்க தான் யாரை வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு வளர்த்துறாங்க? கௌதம புத்தரை வந்துட்டு வளர்த்துறாங்க. ஸோ கௌதம புத்தாவுடைய ஒரு 4 சாரோஃபுல் சைட்ஸ் அவர் பார்த்த மிகவும் ஒரு துயரமான ஒரு 4 காட்சிகளை முன்வைக்கிறாங்க. மேம் சத்ரியா பிரின்ஸுங்கிறீங்க, அப்புறம் எப்படி இவர் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா வந்துட்டு மாறினாரு அப்படின்னா, அதுக்கு இந்த 4 விஷயங்கள் முக்கியமான காரணம் இல்லைங்களா? ஒரு 29 ஏஜ் இருக்கும் பொழுது சித்தார்த்தர் பார்த்த 4 விஷயங்கள். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு an uncared old man in rags with his bent bag. அது கூன் விழுந்த முதுகுடன் கந்தல் ஆடைகளுடனும் கவனிப்பாரற்ற ஒரு முதியவர் இல்லைங்களா? ஸோ வயசான காலத்துல பாத்துக்கறதுக்கு யாரும் இல்லாத ஒரு வயசான ஒரு 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 ஏஜ்டு பர்சன் ஒருத்தரை பாக்குறாரு. எ சிக் மேன் சவரிங் ஃப்ரம் என் இன்க்யூரபிள் டிசீஸ், குணப்படுத்தவே முடியாத ஒரு வியாதியால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை பாக்குறாரு. எ மேன்ஸ் கார்ப்ஸ் பீயிங் கேரிட் டு த பரியல் கிரவுண்ட் பை வீப்பிங் ரிலேட்டிவ்ஸ் இல்லைங்களா? ஸோ அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அந்த இறந்த அந்த ஒரு சடலத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொண்டு போறாங்க உறவினர்கள்லாம். பின்னாடி வந்துட்டு அழுதுகிட்டே போறாங்க. இந்த காட்சியும் பார்க்குறாரு. அட் லாஸ்ட் அண்ட் ஆசெட்டிக் ஒரு துறவியை பார்க்குறாரு இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 4 விஷயங்கள பார்த்துட்டு அவருக்குள்ள நிறைய தாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டிர் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இவங்க 4 பேத்துல ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, துறவி தான் என்னவா இருக்காரு? பீஸ்ஃபுல்லா இருக்காரு. எப்படியும் நம்ம ஒரு நாள் வந்துட்டு இறந்து போவோம். நம்மளுடைய இறப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டத்த குடுக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு பற்றற்று இருந்தா தான், அந்த ஒரு கஷ்டத்துலருந்து நம்ம விடுபட முடியும். சரிங்களா? 2வது நமக்கு நோய் வரும். அந்த நோயால பாதிக்கப்பட்டு நம்ம துன்பப்படுவோம். 2வது ஒரு நாள் கண்டிப்பா வயசாகும். நம்மள பாத்துக்க யாரும் இல்லாம இருப்பாங்க. இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இந்த எல்லா விஷயங்களுமே பார்க்குறச்ச, அவருக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றவங்களா வந்துட்டு துறவி தான் அவர் கண்ணுக்கு தெரியிறாங்க. ஸோ அப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன் சர்ச் ஆஃப் லைஃப் இல்லைங்களா? ஸோ வாழ்க்கையுடைய பர்ப்பஸ் என்ன? என்ன காரணத்துக்காக நாம இந்த பூமிக்கு வந்தோம்? அந்த மாதிரியான நெறைய ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. எதுக்காக பொறக்குறோம்? ஏன் இறக்குறோம்? இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான நெறைய கொஸ்டின்ஸ், நெறைய மிஸ்ட்ரிலாம் வந்துட்டு அவர் வந்து ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ புத்தா அவேக்கன்ட் ஆர் என்லைட்டன்ட் ஒன் ரியலைஸ்ட் தட் த ஹியூமன் லைஃப் வாஸ் ஃபுல் ஆஃப் மிசரி அண்ட் அன்ஹாப்பினஸ். அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, என்னதான் மனுஷனுடைய வாழ்க்கை வந்துட்டு இப்படிதான் இருக்கு. ரொம்ப ஒரு கஷ்டத்தோட தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, அந்த அட் த ஏஜ் ஆஃப் 29ல பார்த்தீங்கன்னா, ஹி லெஃப்ட் ஹிஸ் பேலஸ் அண்ட் பிகம் எ ஹெர்மிட். அவருடைய அந்த ஒரு அரண்மனையை விட்டு வெளியேறி துறவறம், ஹெர்மிட்னா
பார்த்தீங்கன்னா வந்துட்டு துறவற வாழ்க்கையை வந்துட்டு மேற்கொள்ள போயிடுறாரு. ஸோ ஹி சாக்ரிஃபைஸ் 6 years ஃபார் ஹிஸ் லைஃப் டுவர்ட்ஸ் பெனான்ஸ். இப்போ 6 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். இல்லைங்களா? ஸோ அப்போ நன்தலஸ் டிசைடிங் தட் த செல்ஃப் மார்டிஃபிகேஷன் வாஸ் நாட் எ பாத் டு சால்வேஷன்ஸ். அப்போ யோசிக்கிறாரு, நம்ம வந்துட்டு ஒரு விமோசனம் அடையணும். ஒரு வந்துட்டு ஒரு மறுபிறப்புங்கிறது இல்லாம இருக்கணும் அப்படின்னா, நம்மளை நாமே வருத்திக்கிறதுங்கிறது வந்து என்ன கிடையாது. ஒரு 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 நல்ல ஒரு 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 வழிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. புத்தா சாட் அண்டர் எ பைப்பல் ட்ரீ அண்ட் அண்டர்டுக் எ டீப் மெடிடேஷன்ஸ் நியர் கயா இல்லைங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அமைதியா போய் ஒரு இடத்துல வந்துட்டு கயா கயா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீகார்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ பீகார்ல கயால பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அரச மரத்துக்கு அடியில பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு தவம் செய்ய ஸ்டார்ட் பண்றாரு இல்லைங்களா? இதே மாரி 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவருடைய தவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. இல்லைங்களா? ஸோ அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய அந்த ஒரு உயர்ந்த ஞானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்சிருது. அந்த புத்தருடைய தலைய சுத்தி பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஒரு ஒளிவட்டம் தெரியும் இல்லைங்களா? அந்த ஒரு ஒளிவட்டம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்சிருது. ஸோ ஹி நோ த பர்ப்பஸ். அவருக்கு அவருக்கு எல்லா விஷயங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு நல்ல ஒரு கிரேட் நாலேட்ஜ் அவருக்கு அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்குது. இல்லைங்களா? இப்ப நான் உயர்ந்த ஞானம் அடைஞ்சுட்டேன். இப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும்? என்னுடைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் தெரிஞ்சுக்கிட்டு, நான் என்லைட் ஆன விஷயங்கள மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி, அவங்களையும் அவேர் ஆக்கி, இவ்வளோ கஷ்டப்படாதீங்க. வாழ்க்கை வந்துட்டு இந்த மாரி போனா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற மாரி அவங்களையும் ஒரு நல்ல ஒரு லைஃப்க்கு லீட் பண்ண வைக்கணும். இல்லைங்களா? அது பர்ப்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா, தன் கத்துக்கிட்ட விஷயங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சொற்பொழிவா வந்து குடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. புத்தா டெலிவர்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் செர்மன் அட் a டியர் பார்க் இன் சாரநாத் நியர் பனாரஸ் இல்லைங்களா? ஸோ உத்தரப்பிரதேசத்துல பனாரஸ்ல பனாரஸ் பக்கத்துல சாரநாத் அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு டியர் பார்க், ஒரு மான் பூங்கா அப்படிங்கிற பூங்கால தான் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய முதல் சொற்பொழிவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவர் எனக்கு ஆத்துறாரு. இல்லைங்களா? ஸோ திஸ் வாஸ் கால்ட் தர்ம சக்கர பரிவர்த்தனா ஆர் டர்னிங் ஆஃப் த வீல் ஆஃப் லா இல்லைங்களா? இவருடைய இந்த முதல் சொற்பொழிவுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தர்ம சக்கர பரிவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தை நகர்த்துதல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ லைஃப் இஸ் ஓகே. ஸோ அப்ப புத்தாவுடைய 4 நோபல் ட்ரூத், 4 நோபல் ட்ரூத் இல்லைங்களா? 4 உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்ன 4 விஷயங்கள். முன்னாடி பார்த்தது புத்தர் பார்த்து அவர வந்துட்டு ம் ஒரு கொஸ்டின நோக்கி நகர்த்தின 4 காட்சிகள்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா, அவரு அந்த தவத்தின் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிட்ட 4 விஷயங்கள்ல 4 உண்மைகள நம்மகிட்ட சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாரோ அண்ட் மிசரி இல்லைங்களா? வாழ்க்கை என்பது துன்பங்கள், துயரங்கள் நிறைந்தது. டிசைர் இஸ் த காஸ் ஆஃப் மிசரி. அந்த எல்லா துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும் என்னதான் காரணம்? ஆசை அப்படிங்கிறது தான் ரொம்பவே காரணம் இல்லைங்களா? ஸோ சாரோஸ் அண்ட் சஃபரிங்ஸ் கேன் பி ரிமூவ்ட் பை கிவிங் அப் ஒன்ஸ் டிசையர் இல்லைங்களா? ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கிவிடலாம். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஆசை தான் காரணம். அந்த ஆசைய நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? பிரச்சனையே கிடையாது. The desire can be overcome by following the ரைட் பாத். ஸோ அப்ப அந்த டிசைர் அந்த ஆசைய வந்துட்டு எப்படி வந்துட்டு தோற்கடிக்கிறது? எப்படி வந்துட்டு நீக்கிறது அப்படின்னா, அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 8 வழிகள சொல்றேன். ஒரு 8 பாத் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லைங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்ம வழி பாதைகள். தி 8 ஃபோல்டு பாத் ஆஃப் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஹேவ் எ லுக் இல்லைங்களா? என்னென்ன சொல்லிருக்காருன்னா, ரைட் வியூ நல்ல நம்பிக்கை வேணும். ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் மெடிடேஷன் இல்லைங்களா? ஸோ நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், வாழ்க்கை, முயற்சி, அறிவு, தியானம். இது சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 8 விஷயங்கள பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எண்ம வழி பாதைகள் யார் சொன்னது? புத்தர் சொன்னது அப்படிங்கிறது. அப்ப இந்த 8 விஷயங்கள ஃபாலோ பண்றச்ச உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? அ ஆசை என்பது நீக்கப்பட்டு, உங்களுக்கான துன்பங்களும், துயரங்களும் என்ன ஆயிரும்? நீக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ இது கொஞ்சம் எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு. புத்தருடைய முக்கியமான ஒரு டீச்சிங்ஸ், அவருடைய அந்த போதனைகள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, புத்தருடைய போதனைகளுக்கு என்ன பெயர்னா தம்மா. தம்மாங்கிறது ஒண்ணும் கிடையாது. தர்மம். இல்லைங்களா? ஸோ தர்மா, உண்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட பேஸ் பண்ணி தான் அவருடைய எல்லா போதனைகளுமே இருந்திருக்கு. புத்திசம் அக்செப்டட் வித் தியரி ஆஃப் கர்மா இல்லைங்களா? ஜெயினிசம் எப்படி கர்மா அப்படிங்கிற கோட்பாட்ட ஏத்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி புத்திசமும் என்ன ஏத்துக்கிட்டாங்க? கர்மா அப்படிங்கிற கோட்பாட்ட வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? உங்களுடைய செயல்களை பொறுத்து தான் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்க என்ன விஷயங்கள பண்றீங்களோ, அது உங்களுக்கு என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும், திருப்பி வரும் அப்படிங்கிறது தான். ஸோ கர்மா இஸ் எ பூமரங் இல்லைங்களா? ஸோ அப்ப புத்தா நெய்தர் அக்செப்டட் நார் டினைடு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் பட் பிலீவ்ட் இன் த லாஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இல்லைங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். புத்தர் பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. கடவுள் அப்படிங்கிற கோட்பாட்ட பத்தி அவங்க பெரிய விஷயங்கள
விஷயங்கள் நம்மகிட்ட வந்துட்டு சொல்லல. ஆனா பிரபஞ்ச விதிகள் இல்லைங்களா? லா ஆஃப் யூனிவர்ஸ் அதாவது நம்ம படிப்போம் இல்லைங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அந்த மாரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, நீங்க என்ன பேசுறீங்களோ, நீங்க என்ன நம்புறீங்களோ அதான் நடக்கும். இல்லைங்களா? நல்லது நெனச்சீங்கன்னா நல்லது நடக்கும். பிகாஸ் எல்லாமே என்னதான் நம்ம என்ன விஷயங்கள் நெனைக்கிறோமோ, அதுக்கேத்த மாரியான விஷயங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அட்ராக்ட் பண்ணுவோம். அதான் நம்மள வந்துட்டு சேரும் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? மத்தபடி எல்லாமே விதியின்படி தான் நடக்கும். எல்லாமே ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிற கான்செப்ட்ட பார்த்தீங்கன்னா, 2 மதங்களுமே ஏத்துக்கல. புத்த மதமும் ஏத்துக்கல, சமண மதமும் ஏத்துக்கல. சமண மதம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடவுள் இல்லன்னே சொல்ட்டாங்க. எக்ஸ்பிளிசிட்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கடவுள் இல்லை அப்படின்னா யார் ரிஜெக்ட் பண்ணிட்டா? ஜெயினிசம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா புத்திசம் கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸ பத்தி அவங்க எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குமே நம்மகிட்ட குடுக்கல. ஆனா தே பிலீவ்ட் இன் த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் யூனிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு நம்பிக்கை என்பது இருந்திருக்கும் புத்திசம்ல. புத்தா asserted that attaining nirvana is the ultimate aim of God. இது பார்த்தீங்கன்னா 2 ரிலிஜனுக்குமே காமனான ஒரு பாயிண்ட் தான். நிர்வாண நிலை அடைவதை வாழ்க்கையில் இறுதி நோக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முக்தி அடைஞ்சிரணும். இதுக்கு மேல லைஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஒரு 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 மறுபிறவி அப்படிங்கிற அந்த பிறவா நிலைக்கு போயிரணும் அப்படிங்கிறது தான் 2 ரிலிஜனுடைய மெயின் கான்செப்ட்டே இல்லைங்களா? தி சேம் ஈவன் ஜெயினிசமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும் அட்வொகேட்டட் அகிம்சா ஆர் நான் வயலன்ஸ் 2 மதங்களுமே என்னதான் வந்து எம்பத்தைஸ் பண்ணாங்கன்னா, அகிம்சைய வந்து தான் வந்துட்டு வலியுறுத்துனாங்க. ஸோ எந்த வகையிலயும் கொல்லக்கூடாது, யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, புத்தா ஹேட் ரிஜெக்டட் த காஸ்ட் சிஸ்டம் இல்லைங்களா? ஜாதி படிநிலைகளை யார் ஏத்துக்கல? புத்த மதமும், புத்தரும் ஏத்துக்கல. ஸோ பிறப்பின் அடிப்படையில், தொழிலின் அடிப்படையில் நீங்க உயர்ந்தவர், நீங்க தாழ்ந்தவர் அப்படின்னு பிரிக்கக்கூடிய அந்த ஒரு ஜாதி படிநிலைகளை இல்லைங்களா? காஸ்ட் சிஸ்டம புத்திசம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. புத்தா லேய்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் எ மிஷனரி ஆர்கனைசேஷன் கால்டு சங்கா இல்லைங்களா? ஸோ மிஷனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களுடைய கருத்துக்களை பரப்புவதற்கான ஒரு 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 குழு தான் பார்த்தீங்கன்னா மிஷனரின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லைங்களா? அது அப்போ புத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவருடைய போதனைகளையும் புத்திசத்துடைய சிந்தனைகளையும் பரப்புவதற்காக அவர் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சங்கா என்று அர்த்தம் இல்லைங்களா? ஸோ மிஷனரின்னு சொல்லணும்னா சமய பரப்பாளர்கள் என்று அர்த்தம். தங்களுடைய சமயத்தை பரப்புவதற்காக ஒரு குழுவாக உள்ள அமைப்புக்கு தான் என்ன பேரு? மிஷனரி என்று பெயர் இல்லைங்களா? அந்த குழுவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. விச் மீன்ஸ் அசோசியேஷன் இல்லைங்களா? தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சங்கம் ஒன்றை பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து எனக்கு உருவாக்குறாரு. இந்த மெம்பர்ஸ் வேர் கால்டு பிக்ஷூஸ் இல்லைங்களா? ஸோ அந்த சங்கத்துல உறுப்பினராக இருந்த துறவிகளுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிட்ஸுகள். பிட்ஸுக்கு என்ன மேம் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு துறவிகள் என்று அர்த்தம். இல்லைங்களா? ஸோ பிக்ஷூஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த துறவிகள், மாங்க்ஸ் என்று அர்த்தம் இல்லைங்களா? அவர்கள் மிக எளிய வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அந்த சங்கம் அப்படிங்கிற அமைப்புல இருந்த அந்த எல்லா மெம்பர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, பிக்ஷூஸ் என்று பெயர். பிக்ஷூஸ் உடைய வேலை என்ன அப்படின்னா, புத்த மதத்தை பரப்பணும். புத்த சமயத்தை பரப்ப வேண்டும். அவர்கள் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைய தான் வந்துட்டு வாழ்ந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். புத்திஸ்ட் சென்டர்ஸ் இல்லைங்களா? அதாவது சைத்யா, விகாரா, ஸ்தூபா இது 3மே பார்த்தீங்கன்னா, புத்த சமயத்தோடு ரிலேட் ஆன பில்டிங்ஸ். அதுல சைத்தியம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பௌத்த கோயில் அல்லது தியான கூடம் இல்லைங்களா? அதாவது புத்த சமய கோவிலுக்கு தான் என்ன பெயர் என்றால் சைத்தியம் என்று பெயர் இல்லைங்களா? ஆர் எல்ஸ் ஒரு ஒரு மெடிடேஷன் ஹால், ஒரு தியானம் பண்ணக்கூடிய இடத்துக்கும் சைத்தியாஸ் என்று பெயர் சொல்றாங்க. அதே மாரி விகாராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள் இல்லைங்களா? மொனாஸ்டரிஸ் லிவிங் குவார்டர்ஸ் ஆஃப் மாங்க்ஸ் இல்லைங்களா? அந்த புத்த சமயத்தை பின்பற்றிய பிக்ஷுஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த துறவிகள் வாழக்கூடிய இடங்களுக்கு தான் என்ன பேர் வந்துட்டு விகாரங்கள், விகாரைகள் என்று பெயர் இல்லைங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுங்க விகாராஸ் என்று சொல்லக்கூடியது. ஸ்தூபாஸ் அப்படின்னா பில்டிங் ஓவர் த ரிமைன்ஸ் ஆஃப் புத்தாஸ் பாடி தே ஆர் மொனுமெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் ஆர்டிஸ்டிக் வேல்யூ. அதாவது புத்தர் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய அந்த சாம்பல் இருக்கும் இல்லைங்களா? அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 பார்ட்டா வந்து பிரிச்சிருவாங்க இல்லைங்களா? 7ஆ பிரிச்சு 7 இடத்துல கொண்டு போய் வச்சு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்திறமை வாய்ந்த ஒரு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுப்பியிருப்பாங்க. அதுக்கு தான் என்ன பேருன்னா ஸ்தூபிகள் என்று பெயர். புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டிடம். இவை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்களாக இருக்கிறது. இல்லைங்களா? இது 3மே எனக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இல்லைங்களா? ஸோ சைத்யா, விகாரங்கள், ஸ்தூபிகள். ஓகே. ஸோ திஸ் ஆல்சோ சோ இம்பார்ட்டன்ட். புத்த சமய மாநாடுகள் இல்லைங்களா?
அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 புத்த சமய மாநாடுகள் நடந்திருக்கும். 4 இடங்கள்ல வேற வேற காலகட்டங்கள்ல நடந்திருக்கும். புத்தருடைய இறப்புக்கு பிறகும் நடந்திருக்கும். அவர் உயிரோடு இருந்தபோதும் நடந்திருக்கும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடுகள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய புத்த சமயத்துடைய அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, புத்த சமய நூல்கள்லாம் வந்துட்டு உருவாக்கி, அங்க கொண்டு போய் அரங்கேற்றம் செய்யறது, அந்த மாரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதுல முதல் புத்த சமய மாநாடு ராஜகிருகம், பீகார்ல ராஜகிருகம் நடந்திருக்கும். 2ஆம் புத்த சமய மாநாடு அதே பீகார்ல வைஷாலில. 3rd புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா, அதே பீகார்ல பாடலிபுத்திரத்துல நடந்திருக்கும். 4th புத்திஸ்ட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஷ்மீர்ல நடந்திருக்கும். இல்லைங்களா? ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு, செக்ட்ஸ் ஆஃப் புத்திசம். எப்படி எனக்கு ஜெயினிசம்ல 2 பிரிவுகள் இருந்தாங்களோ, அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நார்த்ல ஒருத்தங்க, சவுத்ல ஒருத்தங்கன்னு சொல்லி படுத்திருப்போம் இல்லைங்களா? ஸோ திகம்பரர்கள், ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சேம் அதே மாரி எனக்கு புத்திசம்லயும் எனக்கு 2 பிரிவுகள் எனக்கு இருந்திருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஹீனயானம், இன்னொன்னு மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நெறைய பிரிவுகள். அதுல முக்கியமான 2 பிரிவுகள்னா, இந்த ஹீனயானமும், மகாயானமும். அப்ப ஹீனயானம் என்ன சொல்றாங்கன்னா, புத்தரின் சிலைகளையோ, உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள். They did not worship idols or images of Buddha இல்லைங்களா? ஸோ ஹீனயானம் அதாவது புத்திசம்லயே இருந்த ஹீனயானம் அப்படிங்கிறவங்க புத்தருடைய சிலைகளை பார்த்தீங்கன்னா வணங்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? புத்தர் சொல்லிட்டு போனார் இல்லையா? அவருடைய போதனைகள், அந்த போதனைகள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதன்படி நடந்து, அந்த போதனைகள மக்கள் கிட்ட பரப்புனவங்க தான் எனக்கு ஹீனயான பிரிவினர். மத்தபடி புத்தருடைய உருவத்தை எல்லாம் எனக்கு வந்து சாமியா வச்சுலாம் வணங்க மாட்டாங்க. பட் மகாயானம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, காலப்போக்குல ஓக்ஷிப்டு இமேஜஸ் ஆஃப் புத்தா. புத்தருடைய உருவங்களையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடவுளா வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அவருடைய போதனைகள பார்த்தீங்கன்னா பெருசா அவங்க ஃபாலோ பண்ண மறந்துட்டாங்க. 2வது ஹீனயான பிரிவினர் பிராக்டிஸ்ட் ஆஸ்டெரிட்டி. மிக எளிமையான வாழ்க்கை தான் எனக்கு யார் வாழ்ந்தா? ஹீனயான பிரிவினர் வாழ்ந்தாங்க. மகாயானம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விரிவான சடங்குகளை பின்பற்றினார்கள். அப்சர்வ்டு எலாபரேட் ரிச்சுவல்ஸ். ஸோ ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னுக்கும் பார்த்தீங்கன்னா சடங்கு, சம்பிரதாயம் ஏன்னா கடவுள் வழிபடுறோமா? அப்ப கடவுளுக்கு என்ன பண்ணணும்? பூஜை பண்ணணும். சடங்குகள் செய்யணும், யாகங்கள் செய்யணும். இல்லைங்களா? அந்த மாரி நெறைய சடங்கு சம்பிரதாயங்கள் ஆக்சுவலா இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வேண்டான்னு தான் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பிராமண மதத்தை தாண்டி வேற ஏதேனும் மதங்கள் இருக்கிறதா அப்படின்னு தேடி தேடி வர ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? இப்ப அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் காலப்போக்குல எங்கேயும் வந்துருச்சு. புத்திசமான மகாயான பிரிவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பிலீவ்டு தட் சால்வேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆஸ் இட்ஸ் கோல்ஸ் இல்லைங்களா? தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என்று நம்பினார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்? சால்வேஷன்னா முக்தி அடையிறது. அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கிடையாது. நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான முக்தி அடைதல் தான் ஒரு மனுஷனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைச்சாங்கன்னா ஹீனயார் நினைச்சாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க பார்த்தீங்கன்னா தனி மனிதர்களுக்காக தான் இவங்க வந்துட்டு ஃபுல் விஷயங்களையுமே பேசினாங்க. பட் மகாயானா பார்த்தீங்கன்னா அனைத்து உயிரினங்களுமே முக்தி அடைவதே தங்களின் நோக்கம். நாட் ஒன்லி வாட் ஹியூமன் மட்டும் கிடையாது. பிலீவ்டு தட் சால்வேஷன் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் எல்லா உயிரினங்களுமே எனக்கு வந்து என்ன ஆகணும்? அனிமல்ஸ் உட்பட எல்லாமே எனக்கு என்ன ஆகணும்? முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாயானம் பேசுறாங்க. யூஸ்டு பிராகிருத லாங்குவேஜ் பிராகிருத மொழியை பின்பற்றினார்கள். இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு they used சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். காலப்போக்கில் புத்திசம்குள்ளேயும் என்ன மொழி வந்துடுச்சு? சமஸ்கிருத மொழி எனக்கு உள்ள வந்து விட்டது. ஹீனயானா இஸ் ஆல்சோ நோன் அஸ் த தேரவாடா இல்லைங்களா? ஸோ ஹீனயானம் தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹீனயானத்துக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா தேரவாடா என்று பெயர். மகாயானம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேற பேர்லாம் இல்ல. பட் என்ன ஆகுதுன்னா ஹீனயானம் இந்தியால தான் இருந்துச்சு. மகாயானம் என்ன ஆகுதுன்னா காலப்போக்குல இந்தியாவை தாண்டி பிற நாடுகளுக்கெல்லாம் எனக்கு வந்து இந்த 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 மகாயானத்துடைய போதனைகள் பரவ ஆரம்பிக்குது. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பரவுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா, இலங்கை, பர்மா, நேபாளம், திபெத், சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள்லாம் எனக்கு ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல புத்திசத்துல மகாயானம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு இல்லைங்களா? இன்றளவும் உம் சீனா, ஸ்ரீலங்கால யார் வழிபடுறாங்க? புத்தருடைய உருவப்படங்கள தான் வழிபட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ மகாயானம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தாண்டி நெறைய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஓகே. ஸோ காசஸ் ஃபார் தி ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம். அப்ப புத்திசம் பிற நாடுகளுக்கெல்லாம் பரவியதற்கான முக்கியமான காரணங்கள் இல்லைங்களா? சிம்ப்ளிசிட்டி ஆஃப் டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்பீல் டு த பீப்பிள் இல்லைங்களா? ஸோ ஆரம்பத்துல எப்படி புத்தர்கிட்ட இருந்து அந்த மதம் வந்துட்டு மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சுச்சு. லேட்டர் ஆன் இந்தியாவில இருந்து பிற நாடுகளுக்கு எப்படிலாம் போக ஆரம்பிச்சு அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல புத்தருடைய மிக எளிமையான போதனைகள். அதுவும் மக்கள் பேசக்கூடிய பிகாஸ் எனக்கு ஆரம்பத்துல என்ன மொழி தான் பேசுனாங்க? பிராகிருத மொழி தானே பேசுனாங்க. லேட்டர் ஆன் தான் என்ன 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 என்ன
மொழிக்கு சமஸ்கிருத மொழிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இல்லைங்களா? அப்ப ஆரம்பத்துல உள்ளூர் மக்கள் பேசக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா, பிராகிருத மொழியாகத்தான் இருக்கும். ஸோ அந்த மொழியிலேயே புத்தர் வந்துட்டு ஈஸியா பேசினதுனால, மக்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு, புரிய ஆரம்பிச்சுச்சு. புத்திசம் ரிஜெக்டட் எலாபரேட் ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், whereas the practice of orthodox Vedic religion insisted on expensive rituals and sacrifices இல்லைங்களா? விரிவான மதச் சடங்குகளை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யார் நிராகரிச்சிருக்கா? புத்திசம் நிராகரிச்சிருக்கு. பட் லேட்டர் ஆன் காலப்போக்குல மகாயானம்ல என்ன வந்துச்சு? ரிச்சுவல்ஸ் வந்துருச்சு. பட் இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யாருடைய நோக்கம் கிடையாது. புத்தரின் நோக்கம் கிடையாது. சரிங்களா? அது லேட்டர் ஆன் பின்னாடி வந்தது தான். பட் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்களுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா வேத மதம் எப்படி இருந்தது? ரொம்ப செலவு மிக்க நெறைய வேள்விகள் நடத்தணும், சடங்குகள் செய்யணும் அப்படின்னு இருந்ததுனால, மக்கள் ஆப்வியஸா இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புத்திசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது போக புத்தருடைய எல்லா போதனைகளும் எதன் அடிப்படையில? தர்மத்தின் அடிப்படையில் இருந்ததால, மக்களுக்கு இது ரொம்பவே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. புத்தரின் கருத்துக்களை பரப்புவதில சங்கங்கள் அமைச்சார் இல்லையா? அதுவும் ஒரு முக்கியமான பங்கு என்பது வகிச்சிருக்கும். இல்லைங்களா? அதே மாரி நெறைய அரசர்கள் லைக் அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் போன்ற அரசர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க? புத்திசம்க்கு தங்களுடைய ஆதரவுகள பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்தியாவில் புத்த மதத்தை ஆதரித்த கடைசி அரசராக யார பார்க்கிறோம்? ஹர்ஷர பார்க்கிறோம். ஹர்ஷருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் எந்த அரசரும் என்ன பண்ணவே இல்ல, புத்திசம்க்கு ஆதரவு குடுக்கல. அதனால எனக்கு காலப்போக்குல எனக்கு புத்த மதம் எனக்கு வீழ்ச்சி ஆயிரும். இல்லைங்களா? ஸோ விகாராஸ் ஆர் புத்திஸ்ட் மொனாஸ்டரிஸ் பிகம் த கிரேட் சென்டர் ஆஃப் எஜுகேஷன்ஸ். அந்த புத்த விகாரங்கள் அல்லது மடாலயங்கள் எப்படி இருந்திருக்கும்னா, சிறந்த கல்வி மையங்களாகவும் எனக்கு செயல்பட்டிருக்கும். இல்லைங்களா? அது போக யுவான் ஸ்வாங் அப்படிங்கிற ஒரு சீன பயணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன என்ன பண்ணியிருப்பாரு, இந்த நாலந்தாக்கு வந்திருப்பாரு இல்லைங்களா? ஸோ வந்து அங்க பார்த்தீங்கன்னா பிகாஸ் நாலந்தா என்பது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல என்னவா இருந்திருக்கும்? நாலந்தா அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு புத்த சமய மடாலயம் இருந்திருக்கும். ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்டரீஸ் இருந்திருக்கும். அந்த மடாலயத்துக்கு யார் வந்து வருகை புரிவானா, யுவான்ஸ்வாங் என்னும் சீன பயணி பார்த்தீங்கன்னா வந்து வருகை புரிந்து, அ புத்த மதத்துடைய புத்த மதத்துடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ தமிழகத்திலேயும் புத்திசம் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, புத்திசம் ஸ்ப்ரெட் டூ தமிழ்நாடு மச் லேட்டர் தேன் ஜெயினிசம். சமண மதம் தமிழ்நாட்டில் பரவியதுக்கு பிறகு தான், எனக்கு என்ன மதம் வந்துச்சு? புத்திசம் எனக்கு தமிழ்நாட்டுல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுச்சு. மணிமேகலை ஒன் ஆஃப் த எபிக்ஸ் ஆஃப் த போஸ்ட் சங்கம் ஏஜ் இஸ் அ புத்திஸ்ட் லிட்ரேச்சர் இல்லைங்களா? ஸோ அப்ப எனக்கு அந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒரு நூலான மணிமேகலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆப்வியஸ்லி என்ன ஒரு நூல் அது? ஒரு புத்த சமயத்தை சார்ந்த ஒரு நூல் இல்லைங்களா? திஸ் இஸ் அன் எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அபௌட் த காஞ்சிபுரம் இன் கிளாசிக்கல் எபிக் மணிமேகலை. மணிமேகலையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு, காஞ்சிபுரம் பத்தி எனக்கு தெளிவாக வந்து பேசப்பட்டிருக்கும். காஞ்சிபுரத்திலேயும் புத்த மதம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு இடமாக எனக்கு இருந்திருக்கும். இல்லைங்களா? ஆப்வியஸ்லி காஞ்சிபுரம் வாஸ் எ ஃபேமஸ் புத்திஸ்ட் சென்டர் தமிழகம் பொறுத்தவரைக்கும் இல்லைங்களா? வேர் தினகா the famous Buddhist logician and Dharmabala, a great scholar of Nalanda University hailed இல்லைங்களா? இந்த காஞ்சிபுரத்தில் இருந்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தின்னகர் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌத்த தர்க்கவியல் அறிஞர். பௌத்த மதம் பத்தின விஷயங்கள சயின்டிஃபிக்கா வந்து ப்ரூவ் பண்ண ஒருத்தர் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தினகர் அப்படிங்கிறவரு. 2வது நாலந்தா படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப தான் நான் சொன்னேன். நாலந்தால ஒரு புத்த மடாலயம், ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்டரீஸ் இருந்ததுன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? இங்க தான் எனக்கு யாரு வந்தா? யுவான் ஸ்வாங் வருகை புரிந்தார். இந்த புத்த மடாலயம் என்னவா மாறிரும்னா, காலப்போக்கில ஒரு யுனிவர்சிட்டியாக, ஒரு பல்கலைக்கழகமாக மாறிரும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பெயர்னா, நாலந்தா பல்கலைக்கழகம் என்ற பெயர். இந்த பல்கலைக்கழகத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மிக பெரும் அறிஞரா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் யாருன்னா தர்மபாலர். சரிங்களா? ஸோ இந்த நாலந்தா யுனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய ஸ்காலர் தான் பார்த்தீங்கன்னா தர்மபாலர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தின்னகர் அப்படிங்கிறவரு. அவரும் பௌத்த மதம் சார்பான நிறைய விஷயங்கள வந்துட்டு தெளிவுபடுத்தின ஒரு அறிஞர். இந்த தின்னகர் மற்றும் தர்மபாலர் 2 பேருமே எங்கிருந்து வந்தவங்க தான்? காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க தான். சரிங்களா? அப்ப காஞ்சிபுரம் ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்த சமயத்தை பரப்பிய மையமாக கொண்ட ஒரு சென்டராக இருந்திருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைங்களா? அதே மாரி படிக்கிறோம். யுவான்ஸ்வாங் எப்படி நாலந்தாக்கு வந்தாரோ, கிபி 7ஆம் நூற்றாண்டு, கிபி 7 செஞ்சுரில பார்த்தீங்கன்னா, அவர் இங்கேயும் வந்திருப்பாரு. காஞ்சிபுரத்துக்கும் வந்திருப்பாரு யுவான்ஸ்வாங். அங்க சொல்றாரு, அங்க அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரம் உள்ள ஸ்தூபியை அவர் பார்த்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளார். சரிங்களா? ஸோ நம்ம தான் படிக்கிறோமே, அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர்லாம் என்ன பண்ணாங்க? புத்திசம் வந்துட்டு ஆதரிச்சாங்கன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா, அசோகர் வந்துட்டு ஒரு 100 ஃபீட் ஹைட் உள்ள ஒரு ஸ்தூபிய உருவாக்கியிருப்பாரு. அந்த ஸ்தூபிய பத்தி எல்லாம் எனக்கு வந்துட்டு யாரு பேசியிருக்கா? யுவான்ஸ்வாங் எனக்கு பேசியிருக்காரு.
இல்லைங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு புத்திசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிலிஜியனுடைய முக்கியமான டேட்டாஸ்லாம் படிச்சிருக்கோம். இல்லைங்களா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதோட நமக்கு ஜெயினிசம், புத்திசம் முடியறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாம இதுக்கப்புறம் அந்த எம்பயர் ஃபார்மேஷன், அந்த பேரரசு உருவாக்கம் அப்படிங்கிற கான்செப்ட்ட பத்தி நம்ப ஃபர்தரா அடுத்தடுத்து நம்ம கிங்ஸ பத்தி வரிசையா படிக்க போறோம். இல்லைங்களா? ஸோ இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் இண்டஸ் பீப்பிள், அதுக்கடுத்து வேத காலம் வந்தாங்க. அவங்க பீரியட்ல ரிலீஜியன் வந்துட்டு மக்கள் வந்து அல்டர்னேட்டிவா சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அபூர்வான ஜெயினிசம் பத்தின்னு சொல்லி பேசுறோம். அந்த வேத காலத்துடைய இறுதியில எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு மக்கள் அதிக அளவில் மக்களை கொண்ட கூட்டம் என்பது ஏற்படுத்தப்படும். அந்த கூட்டம் எனக்கு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் ஒரு பேரரசை உருவாக்கி, அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எனக்கு உள்ள வர ஆரம்பிக்கும். இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். தேங்க் யூ ஆல்.